Hi viewers, வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்க அப்படினா PMS Physics தமிழ்ல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய YouTube viewers Pononix என்பவர் வந்து நமக்கு வந்து ஒரு பதிவு அனுப்பி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது என்ன அப்படினா sir my humble request to teach multiple choice question for 12th in this month அப்படினு நமக்கு அனுப்பி இருக்காங்க. சோ அவருக்காண்டி இந்த வீடியோ இன்னைக்கு அப்டேட் பண்றோம். அது மட்டும் இல்லாம இந்த மந்த்ல வந்து மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம என்னோட சேனல்ல வரக்கூடிய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க விரும்பினா அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல்ல வீடியோ பத்தின கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay, first question. The two identical point charge of magnitude of minus q are fixed as here shown the figure. You can see the image of the diagram. நீங்க பார்க்கலாம். Diagramsல கொடுத்திருக்காங்க. A third charge plus q is placed midway between the two charges at the point of P. Suppose the charge plus q is here displaced a small distance point in the direction of indicated by the arrows. In which direction will be plus q stable with respect to the displacement. So நமக்கு டயகிராம்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா இந்த சார்ஜ் கொடுத்திருக்காங்க plus q சார்ஜ் கொடுத்திருக்காங்க. அது லெஃப்ட் சைடு ரைட் சைடு டாப் பாட்டம்ங்கற பக்கத்துல வந்து நமக்கு வந்து எப்படி வந்து இந்த plus q சார்ஜ் வந்து டைரக்ஷன்ல எந்த டைரக்ஷன்ல வந்து நமக்கு வந்து ஸ்டேபிளா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டாப் டு பாட்டமா இல்ல லெஃப்ட் டு ரைட்டா? சோ லெஃப்ட் டு ரைட்னு பாக்கும்போது வந்து plus q minus q சார்ஜ் இருக்குது. எப்பவுமே ஃபோர்ஸ் வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு டாப் தான் கரெக்ட்டான ஆன்சர். P1 P2. So answer பாத்தீங்க அப்படினா A1 and A2 and P1 and P2 C both direction D no stable. So A1 A2 வந்து wrong answer. A1 A2 வந்து ஸ்டேபிளா இருக்காது. ஓகேங்களா? B1 B2 is a correct answer. See both direction. ரெண்டு டைரக்ஷன்ல எப்பவுமே ஸ்டேபிளா இருக்காது. ஏனா ஃபோர்ஸ் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். அதனால ஸ்டேபிள் கிடையாது. நோ ஸ்டேபிள். இதுவும் ராங் ஆன்சர் தான். நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பாத்தீங்க அப்படினா இந்த क्वेश्चंसல B1 B2 தான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். Second question. Which charge configuration produce uniform electric field? So என்ன கேட்டிருக்காங்க அப்படினா configuration produce uniform electric field. எந்த சார்ஜ் வந்து நமக்கு வந்து எப்பவுமே வந்து கான்ஸ்டன்ட்டா எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்குன்னு கேட்டிருக்காங்க. அத பாத்தீங்க அப்படினா A வந்து பாயிண்ட் சார்ஜ், B வந்து இன்ஃபினிட் யூனிஃபார்ம் லைன் சார்ஜ், தேர்ட் வந்து யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபினிட் பிளேன், D வந்து பாத்தீங்க அப்படினா யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பெரிக்கல் செல்ஸ். இதுல ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து 4ல தேர்ட் ஆன்சர் தான் நமக்கு கரெக்ட்டான ஆன்சர். யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபினிட் பிளேன். அது மட்டும் தான் நமக்கு வந்து யூனிஃபார்மா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். So third is the correct answer. Okay, third question. What is the ratio of the charges modulus of Q1 and Q2 for the following the electric field line pattern? So நமக்கு வந்து ரேஷியோ கேட்டிருக்காங்க. ரேஷியோனா அந்த டயகிராம்ஸ்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் the pattern எவ்வளவு இருக்கும் கால்குலேட் பண்ணாலே நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணீங்க அப்படினா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா Q1 divided by Q2 equal to N1 divided by N2. So number of lines pattern. So number of lines pattern பார்த்தீங்கன்னா one charge பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா 11 lines இருக்கும். 11 divided by மொத்த lines பாத்தீங்க அப்படினா இதுல வந்து 25. கால்குலேட் பண்ணா உங்களுக்கே தெரியும் 25 வரும் உங்களுக்கு வந்து. So ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 11 divided by 25. So செக் பண்ணி பாருங்க. A 1/5 wrong answer, B wrong answer, C is a wrong answer, fourth one is the correct answer. 11 divided by 25. இந்த டயகிராம்ஸ்ல நீங்களே பார்க்கலாம். நீங்களே வந்து கரெக்ட்டா கால்குலேட் பண்ணி பாருங்க. நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து நமக்கு வந்து N1 divided by N2 வந்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த ரேஷியோ தான் கேட்டுக்கறாங்க. ரேஷியோ நீங்க கால்குலேட் பண்ணலாம். Okay, fourth question. An electric dipole is placed at an alignment of 30 degree. So angle வந்து 30 degree with an electric field of E2 10 power 5 Newton Coulomb. It experiences a torque equal to the 8 nanometer. The charge on the dipole of length is 1 centimeter. Okay, இந்த क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டைபோல்ல இருக்கு. டைபோல் நமக்கு தெரியும். இந்த டைபோல் இருக்கும்போது வந்து மேக்கிங் தி ஆங்கிள். இந்த ஒரு ஆங்கிள் மேக் ஆகுது. ஆங்கிள் பாத்தீங்க அப்படினா இது வந்து θ. So electric field வந்து பாத்தீங்கன்னா E கொடுத்திருக்காங்க. டார்க் நமக்கு பாத்தீங்கன்னா இது. ஓகேங்களா? சார்ஜ் ஆன் தி டைபோல் லெந்த் கொடுத்திருக்காங்க. லெந்த் equal to L equal to 1
சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இதோட சார்ஜ் கேட்டிருக்கிறாங்க, Q வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து எப்படி நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணணும்னா டார்க் ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ணணும். டார்க் ஃபார்முலா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ஈக்குவல் டு PE sin theta. ஓகேங்களா, PE sin theta. P is the dipole moment. The dipole moment நமக்கு வந்து சார்ஜ் தான் கேட்டிருக்கிறாங்க. இந்த ஃபார்முலா மாடிஃபை பண்ணலாம் 2QTE sin theta. ஓகேங்களா, ஓகேங்களா, Q இந்த ஃபார்முலா டைபோல் மூமெண்ட் வந்து மாடிஃபை பண்ணி எழுதலாம் 2QD. ஓகே, நமக்கு வந்து சார்ஜ் மட்டும்தான் வேணும், நமக்கு மற்றபடி எதுவுமே தேவையில்லை. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டார்க் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸில் வந்து டார்க் வேல்யூ வந்து 8 கொடுத்துருக்குறாங்க. டார்க் வேல்யூ வந்து 8 m அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்துட்டாங்க 2 × 10⁵ 2 × 10⁵ நியூட்டன் கூலும் -1 கொடுத்துட்டாங்க. தீட்டா ஆங்கிள் ஆஃப் த தீட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 டிகிரி கொடுத்துருக்குறாங்க. கொஸ்டின்ஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 30 டிகிரி கொடுத்துருக்குறாங்க. பட் டைபோல் லென்த் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர். ஓகேங்களா, 1 சென்டிமீட்டர் அப்படின்னா டியோட வேல்யூ தான் நமக்கு வந்து 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 10⁻⁻2 எப்பயுமே வந்து 1 × 10⁻⁻2 மீட்டர் ஏசி சிஸ்டம் மெத்தட் எழுதிக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சார்ஜ் வேல்யூ கிடைச்சிடும், ஈஸியாக கிடைச்சிடும். இதை நம்ம எப்படி ஃபார்முலா மாடிஃபை பண்ணலாம், மாடிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், Q டார்க் டிவைடட் பை 2DE sin theta. ஓகேங்களா, E sin theta. ஸோ E வந்து என்ன கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் 8 டிவைடட் பை 2 × 1 10⁻⁻2 into electric field 2 × 10⁵. So 2 × 10⁵. ஓகேங்களா, and 2 × 10⁵. எஸ் sin theta பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து sin theta 30 டிகிரி. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ கிடைக்கிற என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 mc or 8 × 10⁻⁻c கூலும். இதுதான் இந்த வேல்யூ கிடைக்கும். நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இது சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். டார்க் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி பண்ணணும், PE sin theta. வாங்க ஆன்சர் செக் பண்ணலாம். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 8 mc. ஸோ B is the correct answer. ஸோ B டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, 5th question. 4 Gaussian surfaces are given below with the charge inside the each Gaussian surface. Rank the electric flux through the each Gaussian surface in the increasing order. ஸோ நமக்கு வந்து ஒரு டயக்ராம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பாருங்கள், டயக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட இன்க்ரீஸ் ஆர்டர் கேட்டிருக்கிறாங்க. நமக்கு சிம்பிள் மெத்தடுங்க. இது வந்து டயக்ராம் பேஸ் பண்ணியே நம்ம ஈஸியாக பார்க்கலாம். காசின் சர்ஃபேஸ்க்குள்ளே நமக்கு வந்து சார்ஜ் இருக்குது. ஓகேங்களா, இதோடைய சர்ஃபேஸ் வந்து ரேங்கிங் ஆர்டர் வைஸ் கேட்டிருக்காங்க, அசெண்டிங் ஆர்டர் வைஸ் கேட்டிருக்கிறாங்க. எது பெருசோ அதான் வந்து ஹை வேல்யூ. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏக்குள்ளே வந்து B C Dன்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டயக்ராம் பேட்டர்னில் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து எழுதலாம். இப்போ A பெருசாக இருக்குது, அதை விட சிறுசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா C, அதை விட வந்து சிறுசுன்னு பார்த்தீங்கன்னா B, அதை விட ரொம்ப சிறுசுன்னு பார்த்தீங்கன்னா D. ஸோ இதில் வந்து பெர்ஃபெக்ட் ஆன்சர் கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டரில் தான் நீங்கள் எழுதணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா A B C D எது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா A T தான் ரொம்ப சின்னதான வேல்யூ. ஸோ டயக்ராம்ஸில் நீங்கள் பார்த்தா தெரியும், T தான் ரொம்ப சின்னதான வேல்யூ. அதை விட பெருசு பார்த்தீங்கன்னா C, அதை விட பெருசு பார்த்தீங்கன்னா B, அதை விட பெருசு பார்த்தீங்கன்னா A. ஸோ A is a perfect answer இந்த டயக்ராம்ஸில். கொஸ்டின்ஸை நல்லா பாருங்கள். 4 Gaussian surfaces are given below with the charges inside the each Gaussian surface. Rank the electric flux through each Gaussian surface in the increasing order. ஓகேங்களா, இன்க்ரீஸ் நமக்கு வந்து இன்க்ரீசிங் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் இருக்குது. அசெண்டிங் ஆர்டர் மெத்தடில் நம்ம எழுதிக்கிடணும். ஓகேங்களா, A is a perfect answer. 6th question. Total electric flux for the following the closed surface which is kept inside the water. இதோட கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சார்ஜஸ்லாம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இன்சைடு த வாட்டருக்குள்ளே இருக்குது. ஸோ டயக்ராம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த டயக்ராம்ஸ் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். டயக்ராம்ஸை பார்த்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா -Q + 2Q
ப்ளஸ் கியூ வந்து சார்ஜ் இருக்குது. அது வந்து எங்கே வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வாட்டரில் ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்குது. இதோடைய டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. இதே காஸ்லா மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஆனால் மீடியம் வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆகுது. என்ன மீடியம் இருக்குது பார்த்தீங்கன்னா வாட்டர் மீடியம் இருக்குது. வாட்டர் மீடியம் ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? காஸ்லா ஃபார்முலா தான் Q/ε0. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஆனால் நம்ம வாட்டர் மீடியம் இருக்கிறனால நமக்கு வந்து Q/ε0 E0R. ஓகேங்களா? நம்ம சார்ஜ் எத்தனை சார்ஜ்? Q is a charge. ஓகேங்களா? ε0 is a medium permittivity. ε0 is a நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் மீடியம். ஓகேங்களா? வாட்டர் மீடியத்தை குறிக்குது, பெர்மிட்டிவிட்டி குறிக்கிறது. ஸோ ஏர் மீடியத்துக்கு வந்து பெர்மிட்டிவிட்டி வந்து 1, வாட்டருக்கு வந்து நமக்கு வந்து 80. ஸோ நமக்கு வந்து ஈஸியாக எழுதலாம் 1 × 80. அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ε0 எடுத்துக்கலாம். இதில் வந்து 80. ஓகேங்களா? சார்ஜ் எத்தனை சார்ஜ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த கொஸ்டின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து -Q +2Q +Q 3 சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து மைனஸு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2 ப்ளஸ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. +2Q +Q சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம சார்ஜோட அடிஷன் பண்ணி நம்ம எழுதணும். அது எப்படி எழுதுறதுன்னா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா -Q +2Q +Q. ஓகேங்களா? நார்மல் அடிஷன் மெத்தட் தான் நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியது, ரொம்ப கஷ்டமே கிடையாது. அப்புறம் என்ன கிடைக்கும்? 3Q மைனஸ் என்ன கிடைக்கும்? 2Q / 80ε0. ஓகேங்களா? நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ 2 கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு 40 கிடைக்கும். ஓகேங்களா? Q / 40ε0. இதாங்க ஈஸியான மெத்தடில் வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே, psi = Q / 440ε0. ஓகேங்களா? இதை செக் பண்ணி பார்க்கலாம். எது பெர்ஃபெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராங் ஆன்சர், செகண்ட் ஒன் வந்து கரெக்ட் ஆன்சர். Q 40ε0. தேர்ட் வந்து ராங் ஆன்சர். ஃபோர்த் D இஸ் அ ராங் ஆன்சர். ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து எப்படி கொடுத்தாலும், ஆயில் கொடுத்தாலும் இல்லை ஐஸ் கொடுத்தாலும் என்ன மீடியம் கொடுத்தாலும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி ஈஸியாக வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். இந்த கொஸ்டினை மறக்கக்கூடாதுங்க. இந்த கொஸ்டினை கேட்பாங்க. 7th question. Two identical conducting balls having the positive charges Q1 and Q2 are separated by the center to the center distance. If they are made to touch each other and then separate to the same distance, the force between them will be. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, 2 சார்ஜ் இருக்குது. 2 சார்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் டிஸ்டன்ஸில் வந்து வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் கூட வச்சுருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸில் இருக்கும்போது ஒரு பார்ட்டிகல் அந்த சார்ஜ் வந்து என்ன ஆகுது, பக்கத்தில் வந்து டச் ஆகுது. டச் ஆகும்போது வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னு கேட்டுக்கிறாங்க. ஏ பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் பிஃபோர், பி பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் பிஃபோர், சி பார்த்தீங்கன்னா மோர் தென் பிஃபோர், டி வந்து 0. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் இன்னொரு பார்ட்டிகளோட அட்ராக்ட் ஆகும்போது வந்து நமக்கு வந்து சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும், ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ அதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி ஆன்சர் இஸ் த பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? மோர் தென் பிஃபோர். ஓகே, 8th கொஸ்டின். நீங்கள் டயக்ராம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டயக்ராம்ஸ் வந்து எப்படி அப்படின்னா சார்ஜை பேஸ் பண்ணி டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், ABCD இந்த டயக்ராம்ஸ் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். ரேங் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஆஃப் எனர்ஜி ஃபார் கிவன் சிஸ்டம் ஆஃப் சார்ஜ் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர். சார்ஜ் வந்து எப்படி கேட்டுருக்காங்க, இன்க்ரீசிங் ஆர்டரில் வந்து நமக்கு வந்து ஆர்டர் பண்ண வைக்க சொல்லி கேட்டுருக்காங்க. ஏபின்னு சொல்லிட்டு ABCD 4 ஆப்ஷன் இருக்குது. இதோட பெஸ்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன தெரியும்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்கோட பொட்டன்ஷியலோட எனர்ஜி ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். இந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜினாலே U. ஓகேங்களா? Q1 Q2 / 4/ε0 R². இதுதான் உங்களுக்கு வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஒவ்வொரு சார்ஜுக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்ணி எழுதலாம். இதை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈஸியாக டயக்ராம் மெத்தடில் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் சார்ஜையும் 4th சார்ஜையும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஈக்குவலாக இருக்குது, டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வரும். நமக்கு வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் நீங்கள் வச்சுக்கிடணும். கரெக்டான இந்த டயக்ராமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. டயக்ராம் பார்த்துட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது மார்க் பண்ணிக்கோங்க. 1 = 4 சேமாக இருக்குது. 4 விட நமக்கு வந்து பெருசாக இருக்கிறது வந்து 2வது சார்ஜ் வந்து பெருசாக இருக்குது, பி.
ஓகேங்களா. அப்புறம் தேர்ட் சார்ஜ் வந்து அதோட பெருசாக இருக்குது, ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் கம்மி அப்படிங்கிறப்ப அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்து கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணணும். இப்போ ஏ இஸ் த பெர்ஃபெக்ட் ஆன்சர். 1 ஈக்குவல் டு 4 கிரேட்டர் தென் லெஸ் தென் 2 லெஸ் தென் 3. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இப்போ வந்து நம்பர் வந்து 9th. An electric field E vector 10x I vector exit in the certain region of space. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்குறாங்க, அது ஸ்பேஸில் வந்து இது ஃப்ளோ ஆகுது, அந்த வேல்யூ கொடுத்துருக்குறாங்க 10x power I vector. Then the potential difference V equal to V0 minus VA, where V is the potential at the origin and VA is the potential at a executed 2 meter. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ பொட்டென்ஷியல் என்ன இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பால் இருக்குது, அதான் ஒரு ஸ்பேஸ் ஆரிஜின் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ளோ ஆகுறது வந்து கொடுத்துட்டாங்க. இந்த பால்ஸில் வந்து எவ்வளோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா. இதுதான் கொஸ்டின்ஸு. இந்த கொஸ்டின் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம், இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக அப்ளை பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா V minus of integral E into dx. ஓகேங்களா. E கொடுத்துட்டாங்க, E equal to 10x I vector கொடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரலோட லிமிட் கொடுத்துருக்குறாங்க, பொட்டன்ஷியல் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மீட்டர். ஓகேங்களா. லிமிட்டு, ஸோ லிமிட் வந்து 2 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ நம்ம எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் 0 to 2 10 power x dx. ஸோ நார்மல் இன்டெகிரேஷன் தான். இன்டெகிரேஷன் எப்படின்னா x ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஹோல் பவர் 0 to 2. ஓகேங்களா. இது வந்து எப்படி எழுதலாம், நம்ம கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5x ஸ்கொயர் 0 to 2 கிடைக்கும். லிமிட் இப்போ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிற ஆன்சர் மைனஸ் 5 2 ஸ்கொயர். ஓகேங்களா. 0 வந்து நம்ம கேன்சல் ஆகிரும் 0. அப்புறம் என்ன கிடைக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா minus 5 into 4 அப்பனா minus 20 joule. Minus 20 joule the perfect answer of in this questions. So answer பாத்தீங்கன்னா first வந்து 10 joules is a wrong answer. B வந்து பாத்தீங்க அப்படின்னா minus 20 joules is a correct answer. Okay, C and D is a wrong answer. இந்த மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணி ஈஸியா எக்ஸாம்ல வந்து நல்ல மார்க் எடுக்கலாம். Okay, next question. A thin conducting spherical cell of a radius of r has a charge q which is uniformly distributed in its surface. The correct plot for electrostatic potential due to this spherical cell. So diagrams கொடுத்துருக்குறாங்க. டயக்ராம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடிய ஒரு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்கிறாங்க. இந்த பொட்டன்ஷியல் எப்படி யூனிஃபார்மாக சர்ஃபேஸ் நீங்களே டயக்ராம்ஸில் பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர். பி தான் பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். மற்ற டயக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக இருக்காது. ஸோ இதில் பி தான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ 11th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2 points A and B are maintained at potential of 7 volt minus 4 volt respectively. The work done in a moving 50 electron A to B is. ஸோ கொடுத்துருக்குறாங்க 4 ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. 8.8 in 10 power minus 17 joules. B வந்து minus 8.8 into 10 power minus 17 joule. C 4.4 into 10 power minus 17 joule. D வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.8 into 10 power minus 17 joules. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக நம்ம பார்க்கலாம். சாதாரண ஒரு பேட்டரியை நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட அதில் டாப் பாட்டன் இருக்கும். டாப் ஹேவிங் சம் பொட்டன்ஷியல், பாட்டம் ஹேவிங் சம் பொட்டன்ஷியல். இதில் வந்து சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். சார்ஜ்னா எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அந்த எலக்ட்ரான் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 எலக்ட்ரான். இதோடைய ஒர்க் டன் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஒர்க் டன்னா நம்ம கொடுக்குற ஃபார்முலா வந்து W. ஓகேங்களா, மறக்கக்கூடாது. W தான் நமக்கு கொஸ்டின்ஸ். இது ஃபார்முலா வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம். பொட்டன்ஷியல் கொடுத்துருக்குறாங்க, டாப் பாட்டம் பார்த்துக்கோங்க, 50 எலக்ட்ரான்ஸ். எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா W equal to VA minus VP. VA minus VP அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். Q is a charge. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, சார்ஜ் 50 எலக்ட்ரான் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா NEன்னு எடுத்துக்கணும். ஸோ 50 இன்ட்டு சார்ஜ் 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19 இதெல்லாம் மல்டிப்ளேஸ் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் வேல்யூ, சார்ஜோட வேல்யூ. ஓகேங்களா. ஸோ
VA minus VP, potential difference. So 7 volt minus into minus 4 volt. Charge value பார்த்தீங்கன்னா 50 into 1.6 into 10 power minus 90. ஓகேங்களா 7 volt பண்ணீங்க அப்படினா நமக்கு வந்து 11 into 50 into 1.6 into 10 power minus 90. So இதை நீங்கள் மல்டிப்ளைஸ் பண்ணிங்கன்னா 11 into 50 1.6 மல்டிப்ளைஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8.8 into 10 power minus 17. இதுதான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். இதோட ஒர்க் டன் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 8.8 into 10 power minus 17. இந்த கொஸ்டினில் பாருங்கள் இதோட பெர்ஃபெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா A is a perfect answer. நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூயும் ஏயும் சேமாக இருக்குது. A is a perfect answer. டிக் பண்ணிக்கோங்க. ஸோ 12th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா if voltage applied in a capacitor increased from 1 volt to 2 volt, choose the correct conclusions. ஸோ நமக்கு வந்து கெப்பாசிட்டர் அப்படின்னாலே ஸ்டோரேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய டிவைஸ் பேர் தான் நமக்கு வந்து கெப்பாசிட்டர். நீங்கள் எப்போ வோல்டேஜ் அப்ளை பண்ணுறீங்களோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தீங்களா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த சார்ஜோட வேல்யூ சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா கெப்பாசிட்டர் சேமாக இருக்கும். அதோட குவான்டிட்டி வந்து சேமு. ஆனால் அங்கே உள்ள சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். 1 வோல்ட்லேருந்து 2 வோல்ட் அதனால் டபுள் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. A, B, C, Dன்னு. அப்படின்னா எந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சராக இருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து A வந்து Q is remain same, C is a double. சார்ஜ் வந்து சேமாக கொடுத்துருக்குறாங்க. C கெப்பாசிட்டர் வேல்யூ வந்து டபுளாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா B வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் இஸ் அ டபுள், C is a double. ஓகேங்களா கெப்பாசிட்டரும் டபுளாகவும் வேல்யூவும் டபுளாகவும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா தேர்ட் வந்துன்னா C is a remain, C for கெப்பாசிட்டர், Q is a double. கெப்பாசிட்டர் வந்து சேமாக இருக்கும், சார்ஜ் வந்து டபுள் ஆகும். ஓகேங்களா கொடுத்துருக்காங்க. D வந்து பார்த்தீங்க அப்படின்னா both Q and C remain or both charge and capacitor remain same. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் சேஞ்சஸே ஆகாது. அது ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ, ஃபிக்ஸ்டு கெப்பாசிட்டர் தான். 2 மைக்ரோஃபாரட் அப்படின்னா 2 மைக்ரோஃபாரட் தான். ஆனால் அங்கே சார்ஜ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். இதோட பெர்ஃபெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா C தான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகேங்களா C is a remain same, capacitor is a remain same and charge is a double, Q is a double. சார்ஜ் வந்து மாறும் 1 வோல்ட்லேருந்து 2 வோல்ட் 3 வோல்ட் அப்படியே மாறிக்கிட்டே வரும். அப்படிங்கிறப்ப C தான் பெர்ஃபெக்ட் ஆன்சர் உங்களுக்கு. ஸோ டிக் பண்ணிக்கோங்க, மறக்காதீங்க. இதை கேட்பாங்க கண்டிப்பாக. கெப்பாசிட்டியில் வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஓகே 13 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா a parallel plate capacitor stores a charge Q at a voltage of V. Suppose the charge of parallel plate capacitor and distance between the plates are double. Which is the quantity that will change. So ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் கெப்பாசிட்டர்னாலே ஸ்டோரேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஓகே வோல்டேஜை பொறுத்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பேரல் பிளேட் கெப்பாசிட்டர், 2 பிளேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த பிளேட் வந்து டபுளாக ஆகும்போது வந்து எது வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா எது வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும்னு கேட்டிருக்கிறாங்க. அதுதான் வந்து A பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ட், B பார்த்தீங்கன்னா சார்ஜ், C பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், D பார்த்தீங்கன்னா எனர்ஜி டென்சிட்டி. இதில் வந்து பெர்ஃபெக்ட் ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி டென்சிட்டி தான் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். வோல்டேஜ் சேஞ்சஸ் ஆகாது, சார்ஜ் சேஞ்சஸ் ஆகாது, கெப்பாசிட்டன்ட் சேஞ்சஸ் ஆகாது. நமக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூ அந்த டோட்டல் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி டென்சிட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பிளேட்டோட டென்சிட்டி எனர்ஜி டென்சிட்டி வந்து மாறும். அதனால் சேஞ்ச் ஆகக்கூடிய பெர்ஃபெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி டென்சிட்டி. ஸோ டி ஆன்சரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 14th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு டயக்ராம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. There are 3 capacitors connected in the triangle as in the figure. Equivalent capacitance between the points A and C. நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டயக்ராம் பேஸ் பண்ணி கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸும் இருக்கும், பேரல் மெத்தடில் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதோடைய டோட்டல் ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டர். ஓகேங்களா A வந்து பார்த்தீங்கன்னா 1 மைக்ரோஃபாரட், B வந்து பார்த்தீங்கன்னா 2 மைக்ரோஃபாரட், C வந்து பார்த்தீங்கன்னா 3 மைக்ரோஃபாரட், T வந்து பார்த்தீங்கன்னா 1/4 மைக்ரோஃபாரட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது காம்ப்ளிகேட்டட் மெத்தட். சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணலாம். 2 ரெசிஸ்டன்ஸ் A to C தான் நம்ம கெப்பாசிட்டன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. A to C அப்படின்னா A to B, P to C, அப்புறம் C to A. ஸோ 3 ஃபங்க்ஷனில் வந்து இது இருக்குது. அப்படின்னா நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு சீரியஸ் மெத்தடில் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் பேரல் மெத்தடில் சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த எப்படி எழுதுனா A to B பார்த்தீங்கன்னா 2 மைக்ரோஃபாரட்,
P2C பார்த்தீங்கன்னா 2 மைக்ரோஃபாரட். இது ரெண்டும் வந்து சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் A to C பார்த்தீங்கன்னா பேரலில் இருக்குது. அப்போனா AB PC வந்து சீரிஸ் மெத்தடில் கால்குலேட் பண்ணிவிட்டு ஏசியை மட்டும் நீங்கள் பேரலில் பண்ணணும். ஓகேங்களா? இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா சீரிஸை பண்ண பார்த்தீங்கன்னா 1/C1 plus 1/C2. அப்போனா C1 equal to 2 microfarad, C2 is equal to 2 microfarad. இதை சிம்பிளிஃபை எழுதுனீங்க அப்படின்னா C1 into C2 divided by C1 plus C2. நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 into 2 plus 2 plus 2. நமக்கு 4 divided by 4 வந்து 1 microfarad. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜங்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A to B. A to Bயில் வந்து இந்த ஜங்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் A to B ஜங்ஷனை கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஜங்ஷனுக்கு வந்து கால்குலேட் இது வந்து பேரலில் ஃபங்க்ஷனில் இருக்குது, பேரலில் இருக்குது. அதனால் வந்து நம்ம பேரலில் எழுதணும். பேரல் எப்படி எழுதலாம்? ஸோ CS plus CP. CS ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். 1 microfarad 1 plus 1 அப்படின்னா 2 microfarad is the perfect answer. So total capacitance of capacitor வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 2 microfarad. 2 microfarad எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா B is a perfect answer. So A, C, D is a wrong, B is a correct answer. Last question, the 15th question பார்த்தீங்க அப்படின்னா 2 metallic sphere of radius 1 cm and 3 cm respectively. 2 metal sphere கொடுத்துருக்காங்க. 1 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் கொடுத்துருக்காங்க. அதனுடைய சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா -1 × 10⁻⁴ கூலும். இன்னொரு மெட்டாலிக் ஸ்பியரோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா 5 × 10⁻⁻² கூலும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த சார்ஜை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு வயர் மூலமாக கனெக்ட் பண்ணும்போது அந்த பெரிய ஸ்பியரோட சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இஃப் தேர் இஸ் கனெக்டட் பை அ கனெக்டிங் ஒயர் த ஃபைனல் சார்ஜ் இந்த பிக்கர் ஸ்பியர் இந்த பெரிய ஸ்பியரோட எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. இது சிம்பிள் கொஸ்டிங்க. கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா Q1 divided by R1. Q1 is a charge, Q2 R1 is a metallic sphere, radius oda value Q2 equal to R2. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து எத்தனை இஸ்ல கொடுத்துருக்காங்க? 1:3ல கொடுத்துருக்காங்க. சார்ஜ் Q1 பார்த்தீங்கன்னா 1 -1 × 10⁻. இது வந்து -1 2 கூலும். Q2 equal to 5 × 10⁻⁻² கூலும். ஓகேங்களா? நமக்கு வந்து இதான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நமக்கு பெரிய ஸ்பியரோட வேல்யூ தான் நமக்கு வேணும். ஸோ அதனால் Q2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ Q2ன்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் தான் வேணும். மற்ற சைடு கொண்டு போயிருங்க. அப்புறம் என்ன கிடைக்கும்? R2 Q1 R1. அப்படின்னா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா R2 வந்து 3, Q1 வந்து சார்ஜ் ஈக்குவல் டு R1. R1 வந்து 1. அப்புறம் என்ன கிடைக்கும்? 3Q1. ஓகே, பெரிய ஸ்பியரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3Q1. அதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா Q1 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 3 × 2 கூலும். ஓகேங்களா? -1 இருக்குது. மைனஸ் வந்து நான் நெசசரி. எலக்ட்ரிக் சார்ஜ் ஆல்வேஸ் நெகட்டிவ்ல இருக்கும், பாசிட்டிவ்ல இருக்கலாம். நம்ம வந்து ப்ளஸ் 3 × 10⁻⁻² கூலும் த பெர்ஃபெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 × 10⁻⁻² கூலும், 4 வந்து 4 × 10⁻⁻² கூலும், சி வந்து பார்த்தீங்கன்னா 1 × 10⁻⁻² கூலும், டி வந்து 2 × 10⁻⁻² கூலும். நமக்கு கிடைச்சோட பிக்கர் ஸ்பியர். ஸோ ஃபைனல் சார்ஜ் இந்த பிக்கர் ஸ்பியர் பெரிய சார்ஜோட ஸ்பியர் எவ்வளோன்னு கேட்டுக்கிறாங்க. அதோட ஃபைனல் சார்ஜ் இந்த பிக்கர் ஸ்பியர் மட்டும் தான் நமக்கு தேவை. அதனால் நமக்கு வந்து என்ன எழுதலாம்? 3 × 10⁻⁻² கூலும். ஸோ இதுதான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். இப்படி தாங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் நிதானமாக ரீட் பண்ணி கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணி எழுதலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க விரும்பினா அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.